இயேசுவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நெருக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள்ல போகிறவர்கள் பயந்து துக்கப்பட்டு பின்வாங்கி விட வேண்டாம். When we are passing through sufferings, affliction, difficulties and agony, do not be afraid and turn back. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறவர் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். He who spoke, I am with you, even in the always, he is always with you. யாரும் பதைத்து திகைத்து பின்வாங்கி போக சிந்தையிலேயே இடம் Do not கொடுக்காதீர்கள். be afraid of going back and hurried and very troubled. உன்னால முடியலன்னு சொல்லு, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். Say, it is not possible for me, God is helping you. எப்பொழுது நீ முடியவில்லை என்று சொல்லுகிறாயோ அந்த நேரத்துல எல்லாம் உனக்கு உதவி செய்ய அவர் விழித்துக் கொண்டே இருக்கிறார். Whenever you say, I can't, God is ever ready to help you. நீ உன்னை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. He that keeps Israel neither slumbers or sleeps. உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் சம்பூர்ணமான நிறைவுள்ள தேவனாக இருக்கிறார். He is an all over rich God to satisfy all our needs. அதனால இந்த மாலை கூட்டத்தில் கடந்து வந்த யாரும் பதைப்போடு திரும்ப வேண்டாம். சந்தோஷத்தோடு தைரியத்தோடு நீங்கள் திரும்பி செல்லுங்க. All the people who came to the evening service did not return empty-handed, go with return joy and peace. நீ அப்போஸ்தல ஐக்கியத்திலே இணைத்துக்கொள். You join with apostolic fellowship. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே உன்னை இணைத்துக்கொள். You have the fellowship apostolic order. Melchizedek order. அந்த அஸ்திபாரத்திலே உன்னை நீ இணைத்துக் கொள்வாயாக. You join with that foundation. அந்த அஸ்திபாரத்திலே நீ மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டால் நீ பிரதிபலனை பெற்றுக் கொள்வாய். If you are built upon as a mansion, you will receive the reward. நீ தேவனால் பிறந்தவனாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். You should live as a man born of God. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Jesus, oh, he that see me has seen God. அதுபோல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் காண்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். Everyone he sees the child of God should see Jesus. இந்த உலகத்திலே உனக்கு இயேசுவை தவிர வேற ஒன்றுமே தேவையில்லை என்பதை நீ சிந்தையில கொண்டு வர வேண்டும். You should bring in your mind, in this world you need nothing except Jesus Christ. இயேசு மாத்திரம் போதும் என்ற நினைவோடு நாம் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். And we are going to end the meeting with the saying that we are going to become like Christ. நான் உங்களுக்கு ஒரு சிறு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். I want to narrate a small incident. அதை நான் अनेक இடங்களில் சொல்லி வருகிறேன். இங்க சொன்னா எனக்கு தெரியாது. I don't know whether I have already told. ஒரு இடத்துல 10 மிஷனரிகளை பிடித்து தண்டிக்க முடியாக கொண்டு போய் விட்டார்கள். In one place they caught 10 ministries and brought to punishment. அவர்கள் இயேசுவை குறித்து பல இடங்களில் காடு மேடுகள்லாம் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். They were telling about Lord Jesus Christ in the forest and hilly places. சொல்லக்கூடாது அப்படிலாம் அவங்களை தடுத்து பார்த்தாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டே வந்தபடினால கடைசியாக ஒரு இடத்துல அவர்களை பிடித்து விட்டார்கள். They prevented telling about Jesus. Anyhow they were continuously telling, they were got in a place. இதை விட ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல அந்த 10 பேரையும் கொண்டு போய் நிறுத்தினார்கள். They were placed in a bigger auditorium than this. அந்த இடத்துல நின்று வைத்து they were standing. ஒரு கொலை தலைகளை சீவக்கூடிய ஒரு மனுஷனை கொலைகாரனையும் கொண்டு வந்து நிறுத்தினார். A person who is removing the heads, slaughter was brought. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி பல தேசங்களிலும் இப்பொழுது அந்த தண்டனை இருக்கிறது. Even that punishment, the Old Testament, even in New Testament it places. அவன முதல் மனிதனை பார்த்து சொன்னார்கள். The first person to told him, உனக்கு இயேசு வேண்டுமா? do you want Jesus? உனக்கு உயிர் வேண்டுமா? Or you want life? இயேசு வேணும்னு சொன்னா நீ சாக போகிறாய். If you say I want Jesus, you will die. உயிர் வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம், இந்த தேசத்தை விட்டு ஓடி போய்டு. If you say I want life, you will have a chance, you will run away. அவன் சொன்னா எனக்கு இயேசு தான் வேணும், நான் உயிர் வாழ விருப்பப்படலன்னு சொன்னான். He said I want Jesus, I want to live. உடனே அவனுடைய கழுத்தை சீவிட்டார். He was beheaded. அவன் அப்படியே துடிதுடித்து கீழே விழுந்துட்டான். He was falling down in the mud. இப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கொண்டே வந்தார். One by one everybody was falling down. எட்டாவது மனுஷன்ட்ட கேட்டபோது அவன் சொன்னான், எல்லாரும் இயேசுவை பார்க்க போயிட்ட பிறகு நான் என்ன வாழ்ந்து நானும் சாகுறேன். Eighth person told, everybody has gone to Jesus, why I want to only I will die. ஒன்பதாவது மனுஷனையும் அங்க துண்டித்து விட்டார்கள். Even the ninth person was killed. லாஸ்ட் ஒரே ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தார். Finally one person was standing. ஒரே ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தார். Only one person was standing. கடைசியா சொன்னாங்க, பாரு 9 பேர் இயேசு வேணும்னு செத்து போயிட்டான். 9 people died trusting on Jesus. நீ என்ன சொல்ற? What you say? உனக்கு உயிர் வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோம். If you want to live, I give you a chance. அநியாயமா லைஃப் இழந்துறாத. Do not live your life in unjust way. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீ இழந்துறாத. Do not lose a blessed life. உன் குடும்பத்தை பார்க்கணும். You should look after the family. உன் பிள்ளைகளை பார். You look at the children. ஏன் இந்த சிறு வயசுல நீ சாகணும்? Why you should die at the young age? இப்படிலாம் அவனை பார்த்து பேசின உடனே அவனுக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை வந்தது. He had a love upon the life. அந்த ஆசையில because of that, let's say, என்னை தயவு செய்து விட்டுருங்க, நான் இனிமே இயேசுவை பத்தி பேசல. I will not speak about Jesus hereafter. ஜனங்கள் எல்லாம் ஒரே கூச்சல், இவன் ஒருவன் தான் உண்மையான மனுஷன். All the people shouted, he is the true man. இவன் தான் தெளிவான புத்தியோடு இருக்கிறான். He is sober minded. பரவாயில்லை, நான் ஞானமாக நடந்து கொண்டாய். He behaved wisely. பரவாயில்லை, இவன் இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று எல்லாரும் கத்த ஆரம்பித்தார். All the people shouted, he had denied Jesus. எல்லாரும் கத்தி முடியும் பொழுது when all the people திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கத்துனான். A person among the group shouted, இவன் சொன்ன
அந்த இயேசு வேண்டாம் என்று சொன்னானே, வேண்டாம் என்று சொன்ன இயேசு எனக்கு வேணும்னு ஒருத்தன் கத்துனான். He denied that I don't want Jesus, but that's Jesus I want. எல்லா கூட்டமும் அவனை திரும்பி பார்த்தது. All people looked at him. யாரு இந்த சாக போற மனுஷன், இவனே சாவு வாழ்வு வேணும்னு ஓடி விட்டான். He is desiring love and running away. 9 பேரை கொண்டிருக்கிறோம், ஒருத்தன் வேண்டான்னு இருக்கிறான். இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து எனக்கு இயேசு வேணும்னு கத்துறான். 9 persons are killed, but he said I don't want to live, but a person says I want Jesus. யாருன்னு திரும்பி பார்த்தால் They looked at him. இந்த 9 பேரையும் தலையை சீவனானே அவன் தான் அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சான். The person who was killing, beheading the 9 person, he அந்த இயேசு started. வேணும் வேணும் வேணும்னு கத்த ஆரம்பிச்சான். He shouted, I want Jesus, I want Jesus. எல்லாரும் சொன்னாங்க, என்ன 9 பேரை கொன்னுட்டு கடைசில இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. You killed 9 people, are you mad? எவ்வளவு புத்தினமானால் 9 ஆளு இவன் தான் கொன்றிருக்கான். What a foolish man, you killed 9 people. அநியாயமா நீ சாக போகிறாய்ன்னு சொன்னான். You are going to die in an unjust way. அவன் சொன்னான், நான் இயேசுவுக்காக சாக ரெடியாக இருக்கிறேன். I am ready to die for Jesus. உடனே கேட்டாங்க, என்ன நடந்தது, ஏன் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சிந்தை வந்துருச்சு? What happened to you? Why you have this idea? அவன் சொன்னான், He said, நான் இந்த இடத்துல வந்து நின்ற பொழுது when I was standing in this place வரிசையா 10 பேரை நிறுத்திருந்தீங்க. and you were still seated 10 person. முதல் ஆளை கொல்லும் பொழுது நான் அப்படி வானத்தை ஏறெடுத்து பார்த்து அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். When I killed the first person, I looked up and saw. அப்படி வானத்தை நான் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது வானத்துல 10 கிரீடம் நின்று கொண்டிருந்தது. In heaven 10 crowns were remaining. முதல் மனுஷனை நான் கொன்ன உடனே When I killed அவன் உயிர் சந்தோஷமா போய் ஒரு கிரீடத்தை வாங்கிட்டு போயிருச்சு. When I killed the first person, his life went and got a crown. இப்படி நான் ஒவ்வொருத்தனையா கொல்ல ஒவ்வொருத்தனும் போய் அந்த கிரீடத்தை வாங்கி சந்தோஷமா மேல போயிட்டான். When I was killing everybody was going to receive the crown and went up joyfully. ஆனா இப்போ இவன் வேண்டான்னு சொல்லிட்டான். அந்த கிரீடம் வெயிட் பண்ணுது, எனக்கு அந்த கிரீடம் வேணும்னு சொன்னான். But he denied now that crown is going up. I want that crown. இவன் வேண்டான்னு சொன்ன அந்த இயேசுவும் இவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கிரீடமும் எனக்கு தேவை என்று சொன்னான். Jesus whom he denied, the crown he denied and I want. எத்தனை பேருக்கு அந்த கிரீடம் வேண்டியிருக்கு? How many of you want that crown? எத்தனை பேருக்கு அந்த இயேசு வேண்டும்? How many of you want that Jesus? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அதை கொடுப்பார். I have fought a good fight. I have finished my course. I have cut my point. Friends, for the crown of righteousness is kept for me, not only for me. Everybody who is living this life will receive it. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அந்த இயேசு வேண்டும், அந்த கிரீடம் வேண்டும்? How many of you want Jesus and Hallelujah. Hallelujah. வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவார். Those who say I want, close your eyes and kneel down. எனக்கு இந்த உலக வாழ்க்கையில வேற ஒன்றுமே வேண்டாம், இயேசு மாத்திரம் போதும். I don't want anything in this whole life. I want Jesus alone. இந்த உலகத்துல மேன்மை, மதிப்பு, மரியாதை, தெய்வீகம், இந்த உலகத்துல உள்ள எந்த ஆசா பாசங்களும் எனக்கு தேவையே இல்லை. I don't want any degree, title, fame or name in this world. நான் அந்த அஸ்திபாரத்தில் இணைக்கப்பட்டால் போதும். It is enough I am joined with the அந்த foundation. பரலோகத்துல ஒரு மாளிகையாக நான் கட்டப்பட்டால் போதும். It is enough I am built as a mansion in heaven. என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாக முடித்து அந்த இயேசுவை இயேசுவோடு இணைய வேண்டும். I should finish my race victoriously. I should join Christ. எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம், அந்த கிரீடம் மாத்திரம் எனக்கு போதுமானது. I don't want anything in this world. I want only that crown. எனக்கு இந்த உலக வாழ்க்கையில ஒன்றே ஒன்று தேவை, இயேசுவை மாத்திரம் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். I don't want anything else in the world but to gain கிறிஸ்து எனக்கு Jesus. ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Death is Jesus is my life. Christ is my life. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Christ is my death is my gain. எத்தனை பேர் இப்படி ஒப்புக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you will surrender? இயேசு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை வைத்துங்க. ஹalleluya. Want to say Jesus, raise your hand. சத்தமா சொல்லுங்க, எனக்கு இயேசு வேணும். I want Jesus. ஆமென். நீ வாயை திறந்து சொல்லு, பரலோகம் இந்த சத்தத்தை கேட்கட்டும். Open your mouth, make heaven hear that voice. உன்னை ஆட்கொள்ள விரும்புகிற பிசாசு எல்லாம் இப்போ ஓடி போக போகிறது. All the demonic powers will flee from you. நான் என் இயேசுவுக்கு சொந்தம். I belong to my Jesus. என் இயேசு எனக்கு சொந்தம். Jesus belongs to me. எனக்கு இயேசு வேண்டும். I want Jesus. அந்த இயேசுவின் கிரீடம் வேண்டும். I want the crown of Jesus. அந்த சிங்காசனம் வேண்டும். I want that throne. அந்த மகிமையான தேசம் வேண்டும். I want that glorious land. ஆமென். எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? You எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு காத்துக் How many கொண்டிருக்கிறீர்கள்? are waiting for that desire? வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, இயேசு வேண்டும். Open your mouth, say loudly, I want Jesus. என் வாழ்க்கையில இயேசு போதும். Jesus is enough. ஆமென். கர்த்தர் உனக்கு போதுமானவராய் வெளிப்படுவார். The Lord will be all sufficient God. நீ ஏன் கலங்குகிறாய்? Why are you troubled? நீ ஏன் தியங்குகிறாய்? Why are troubled? நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? Why are fainted? ஓ, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். Jesus Christ who is strengthening you is walking in your midst. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do everything through Christ who strengthens me. நான் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போக மாட்டேன். In whatever situation I will not go back. நிகழ்காரியமோ வருங்காரியமோ வேற எந்த
உண்டோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Present things or the future things, whatever, it cannot separate me from the love of Christ. I am definite. வியாதியை கண்டு பயப்படாத. Don't be afraid of sickness. பிசாசை கண்டு பயப்படாத. Don't be afraid of ills. பிரச்சனைகளை கண்டு பயப்படாத. Don't be afraid of problems. வாயை திறந்து சொல்லு, இயேசு போதும். Open your mouth and say, Jesus is எனக்கு enough. இயேசு வேண்டும், இயேசு போதும். I want Jesus. Jesus is enough. இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். Except Jesus, I don't want other thing. இயேசு போதும். Jesus is enough. பிரியமானவர்களே, கண்களை மூடி வானத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக ஒரு மகிமையின் கிரீடம் காத்துக் கொண்டிருக்கிறது. A crown of glory is waiting for you. Look at the sky. ஹalleluya. இயேசு வருவார். Jesus will come. இயேசு வருகிறார். Jesus will come. இயேசு வரப்போகிறார். Jesus is coming. எல்லாரும் சந்தோஷப்பட்டு களிகூருங்க. Let us be glad and rejoice. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே களிகூரட்டும். May the spirits of God rejoice in our midst. ஹalleluya, 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 hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.